அது கட்சி கூடியா இல்லைனா ஒரு ஃபேன்ஸுங்காண்டி ரெடி பண்ணக்கூடிய நமக்கு தெரியாது. சப்போஸ் கட்சி ஆரம்பித்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுஷ் ஃபேன்ஸ்னா இப்போ நான் போகாமலாம் இருப்பாங்க. தளபதி ஃபேன்ஸ் இப்போ அவர் சிஎம் ஆக்கிற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ் அவர் ஏதாவது ஆக்க தான் போவாங்க. இப்போ தளபதி இருக்காருன்னா அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம், அப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ்க்கும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. அவர் கூட நான் ராயன் படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த சாலிகிராமம் ரோட்டில் வந்து அன்னதானமும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இல்லை. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபேன்ஸ் இன்ட்ரியாக தான் நினைக்கிறோம். பட் இதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக போகணும்னு எதிர்பார்க்குறோம். விஜயனா சினிமா மூலியமாக வந்தவர் தான், இவங்களும் சினிமா மூலியமாக வராங்க. பட் மக்களுக்கு யார் நல்லா செஞ்சாலும் நல்லதானே. கண்டிப்பாக இது பொலிட்டிக்கல் என்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு நட்பணி மன்ற மாதிரி தான் ஆரம்பித்தார். ப்ராக்டிக்கலாக அது எதுவும் நடக்காது, அப்படியே தான் இருக்கும். இனிமேல் தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி மட்டும்தான். யார் பொலிட்டிக்கலுக்கு வந்தாலுமே எல்லாரும் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது. மக்கள் ஃப்ளாக்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கலுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சேம் மெத்தடை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. பட் எல்லாமே பொலிட்டிக்கல் டேர்ன் அவுட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. 2K ஜென்ரேஷன்ஸுக்கு இது ஒரு பெஸ்ட் அட்வைஸாக கூட இருக்கலாம். மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. தனுஷ் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை. இல்லை டிவிக்கேன்றது நம்ம தளபதி மாதிரிலாம் யாரும் வர முடியாது. அவரோட பிராண்ட் வேற, இவரோட பிராண்ட் வேற. ஃபியூச்சரில் எது வேணா மாறலாம். ஏன்னா இப்போ தளபதி நல்லா பண்ணுறாரு. ஸோ இவருக்கும் ஐடியா இருக்கலாம். தனுஷ் வந்து இப்போ அவரோட ஃபேன் கிளப்புக்காக ஒரு கொடி ஒன்று அறிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது பாலிடிக்ஸ்குள்ளே வருதா வரலையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது பாலிட்டிக்ஸ்குள்ளே வருமானு எனக்கு தெரியல. ஆனால் வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனநில தான் ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது கட்சி கூடியா இல்லைனா ஒரு ஃபேன்ஸுங்காண்டி ரெடி பண்ணக்கூடிய நமக்கு தெரியாது. அது அவரோட மைண்ட் செட்டை அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அது அவர் ஒப்பீனியன் அவருக்கு தான் கேட்கணும். இப்போ நம்ம என்னன்னா அதை நம்ம என்ன இதை எடுத்துக்கிறோம் தான் இருக்குது. அதை நம்ம கட்சி கூடியா எடுத்துக்கிட்டு அவர் சப்போஸ் கட்சி ஆரம்பித்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனுஷ் ஃபேன்ஸ்னா இப்போ நான் போகாமலாம் இருப்பாங்க. தளபதி ஃபேன்ஸ் இப்போ அவர் சிஎம் ஆக்கிற மாதிரி தனுஷ் ஃபேன்ஸ் அவர் ஏதாவது ஆக்க தான் போவாங்க. அதனால அது நமக்கு கட்சி கூடியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரசிகர் பண்ணுறதுக்காண்டி புதுசாக ஒரு இது கொண்டு வந்துருக்கலாம். அவர் மைண்ட் செட் ஏதாவது புதுசாக தான் பண்ணலாம். இவனால எதுவுமே கொடி நமக்கு அந்த அளவுக்கு இல்லை, அந்த இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஏதாவது கொடி ஒரு இது கொண்டு வந்துருக்கலாம். நம்ம விஜய் நான் வந்து ஜெயிச்சு இப்போ சிஎம் ஆன மாதிரி தனுஷ் ஃபேன்ஸும் அப்படி பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தனுஷ் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க தான் மேட்ரு. இப்போ தளபதி இருக்காருன்னா அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம், அப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தனுஷ்க்கும் இருக்காங்க, இல்லாமலாம் இல்லை. அவர் சிஎம் ஆனார்னா இவர் ஒரு 5 சீட்டாக ஜெயிக்க தான் செய்வார். இவர் அப்படிலாம் சும்மா இல்லை, இவருக்கும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எலெக்ஷன் ஒன்று வந்தால் தான் தெரியும். அவர் முதல் அதுக்கு எலெக்ஷனில் நிற்கணும். அவர் என்ன மைண்ட் தாட்டில் இருக்காரு தெரியல. அவர் முதல் எலெக்ஷன் நிற்கணும். நின்று ஜெயிச்சாருன்னா ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலையும் போகலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் தனுஷன் ஏதாவது ஒன்று ரீசனாக பண்ணியிருப்பார். எனக்கு வந்து தனுஷ் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நான் ராயன் படத்தில் நடிச்சிருக்கேன். அவர் பார்த்து வந்தவங்க பசங்க நாங்கள். அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய பேருக்கு இப்போ நல்லதும் செஞ்சுட்ருக்காரு. இந்த சாலிகிராமம் ரோட்டில் வந்து அன்னதானமும் போட்டுருக்காரு நிறைய பேருக்கு. அதனாலேயே நிறைய ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அது நல்ல விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ. அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இல்லை. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது இருந்தால் பார்க்குறேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபேன்ஸ் இன்ட்ரியாக தான் நினைக்கிறோம். பட் இதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக போகணும்னு எதிர்பார்க்குறோம். அது எந்த அளவு தெரியல. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இது வந்து டிவிகே அளவுக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்களா? லைக் டிவிகேல இருந்து இப்போ விஜய் அண்ணா சிஎம் ஆன மாதிரி இது நடக்கும், அந்த மாதிரி உங்க ஒப்பீனியன் ஏதாச்சும் இருக்கா? பட் எனக்கு அந்த அளவு தெரியல. ஆனால் விஜயனா சினிமா மூலியமாக வந்தவர் தான், இவங்களும் சினிமா மூலியமாக வராங்க. பட் மக்களுக்கு யார் நல்லா செஞ்சாலும் நல்லதானே. கண்டிப்பாக இது பொலிட்டிக்கல் என்ட்ரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு நட்பணி மன்ற மாதிரி தான் ஆரம்பித்து நிறையா ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ரத்த தானங்கள்லாம் கொடுத்தாரு. ஸோ தனுஷும் அதே வழியில் வராருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் முரண்பாடு இருக்கலாம் மேபி விஜய் சைடு. மேபி அதனால் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்காக அவர் யூஸ் பண்ணலாம்னு தோணும். அதை ஆரம்பிக்கிறது அவரோட விருப்பம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எதுவும் நடக்காது, அப்படியே தான் இருக்கும். லைக் இப்போ விஜய் சார் வந்து இப்போ கொடியாடு வச்சு டிவிகே வந்து இப்போ அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்னு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? வாய்ப்பே இல்லை. இனிமேல் தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி மட்டும்தான். வேற யாரும் இனிமேல் மேலே ஏறி வர்ற மாதிரி வாய்ப்பு எனக்கு தெரியல. தளபதி மட்டும். பொலிட்டிக்கலாக அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் யார் பொலிட்டிக்கலுக்கு வந்தாலுமே எல்லாரும் நல்லது பண்ணாங்கன்னா நல்லது. மக்கள் லைக் இல்லை இப்போ டிவிகே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி இது வரும்னு நினைக்கிறீங்களா? டைம் கண்டா தெரியல. ஏன்னா ஃப்ளாக்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கலுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் 10 years முன்னாடி பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாலும் லைக் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சேம் மெத்தடை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. பட் எல்லாமே பொலிட்டிக்கல் டேர்ன் அவுட்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் அவர் பொலிட்டிக்கலுக்குள்ளே வரதா இருந்தால் எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் சிம்பிள் ரிக்வஸ்ட், ஆஸ் அ ஃபேனாக பார்க்காதீங்க. யாருமே செலிபிரிட்டி ஃபேஸ் இருக்குது, ஃபேம் இருக்குது, இதை மட்டுமே கொஞ்சமாவது இந்த ஜென்ரேஷன்ஸ் 2K ஜென்ரேஷன்ஸுக்கு இது ஒரு
பெஸ்ட் அட்வைஸாக கூட இருக்கலாம். மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய விஷயங்கள் கொஷின் பண்றதுக்கு இருக்கு. ஈவன் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நற்பணி மன்றம் வச்சு கொடுக்குறாங்க, ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க. இதனால இவங்க நல்லவங்க, இவங்க பொலிட்டிக்கலுக்கு வந்தா எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. பொலிட்டிக்கல் உள்ள இருக்கவங்களும் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணுவாங்களும் கிடையாது. ஈவன் எல்லாரு மேலேயுமே பிளாக் மார்க்ஸ் இருக்கும். நானும் 100% பியூர் கிடையாது, அவங்களும் 100% பியூர் கிடையாது. எல்லாருமே இங்க ஒயிட் ஷர்ட் கிடையாது, எல்லாருமே கிரே ஷர்ட் தான். இது பொலிட்டிக்கல் என்ட்ரியா இருக்குமான்னு கேட்டா மேபி சான்சஸ்னா 25% தான் சொல்ல முடியும். இவருக்கு பொலிட்டிக்கல் எப்படி செட் ஆகும் செட் ஆகாதுன்னா நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் அப்படி உள்ள வரதா இருந்தா பொலிட்டிக்ஸ்னா என்ன, பொலிட்டிக்கல்னா என்ன, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதனால பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு உள்ள வரலாம். தனுஷ் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தாலும் இது இல்லை. ஆனால் தனுஷ் ஃபேன்ஸ் வந்து ஓகே தான், பிரச்சனை இல்லை. அது ஆரம்பிச்சது விஜய் ஆரம்பித்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு, ஓகே தான். இல்லை எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. பட் ஆனால் அவங்களோட ரசிகர் மன்றத்தில் எல்லாமே செய்கிறாங்க. இப்போ கூட சாலிகிராமில் நம்ம அன்னதானம் ஃப்ரீ அன்னதானம் போடுறாங்க. பட் அதை வச்சு நம்ம எதுவும் மெயின் பண்ண முடியாது இல்லையா. ஃப்யூச்சரில் எது வேணால் மாறலாம். ஏன்னா இப்போ தளபதி நல்லா பண்ணுறாரு. ஸோ இவருக்கும் ஐடியா இருக்கலாம் எனக்கு தோணுது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் தெரில, அதை பற்றி எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ எப்போவுமே ஒரு நல்ல ஃபேன்ஸ் பர்சன் நல்லாவே பண்ணுவார். பட்டு அவர் பண்ணாருன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இல்ல இப்ப டிவி கேக்கு மாறின மாதிரி இந்த மாற்றம் அவங்களுக்கு அமையுமா? இல்லை டிவிக்கேன்றது நம்ம தளபதி மாதிரிலாம் யாரும் வர முடியாது. அவரோட பிராண்ட் வேற, இவரோட பிராண்ட் வேற. பட் ஏன்னா ஃபியூச்சரில் எது வேணா மாறலாம். இப்போ இருக்கிற பொலிட்டிக்கலில் யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் போனதான் தெரியும் இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு.